ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. வாய்ஸ் ஆஃப் சங்கர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அழகுன தர்பூசணிக்கு வந்து இப்போ ஒரு ஆள் புதுசாக சப்போர்ட்டு கிளம்பி வந்திருக்காங்க. பாடகி சுஜித்ரா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியல் ஐடியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது யார், என்ன இஷ்யூங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் சுஜித்ரா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதான் பாடகி சுஜித்ரா மேடம் வந்து திவாகர் சினிமாவில் ஹீரோவாக நடித்தா அவருக்கு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பாடல் பாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு ஆள் நார்மலாக இருக்கவங்களை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்து அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறது கரெக்டு. ஆனால் அவர் ஆல்ரெடி அப்நார்மலான ஒரு ஆளுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி மென்டலி ஸ்டேபிளான ஆள் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்க அதில் கட் அண்ட் ரைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் அவங்க மென்ஷன் பண்ணியுமே இவன் வந்து இந்த தர்பூசணி வந்து திருந்துற மாதிரி தெரியல. அதை எடுத்து போட்டு சிவாஜி கணேசன் சார் ஹீரோவாக இருந்தார், அவருக்கும் தப்பா இருந்துச்சு. அதில் கடைசியில் அவங்க கலாய்க்கிறதுக்காண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் வாட்டர்மெலன் ஸ்டார் பிகம் அ ஹீரோ ஐ வில் சிங் சாங் ஃபார் ஃப்ரீ ஆஃப், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. உடனே வாட்டர்மெலன் சொல்லிட்டான், அவங்க சிங்கர் சுசித்ரா மேடம் வந்து எனக்காக ஃப்ரீயாக பாட்டு பாடுறேன், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் ஹீரோவாக இருந்தால் நான் ஃப்ரீயாக பாட்டு பாடி தரேன்னு சொல்லி எனக்கு ஆதரவாக பேசியிருக்காங்கன்னு. அந்த பொண்ணு உன்னை கலாய்ச்சிருக்கடா, உனக்கு அது இன்னும் தெரியல மச்சானா. ஐயோ தாத்தா, அந்த பொண்ணு உன்னை கலாய்ச்சிருக்கு தாத்தா, அது இன்னும் உனக்கு தெரியலை. தெரிஞ்சுட்டு பேசு சரியா. அந்த பொண்ணு வந்து உன்னை கலாய்ச்சி இந்த மாதிரி நீ வந்து நான் ஹீரோவாக நடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு நான் ஃப்ரீயாக பாட்டு பாடி தரேன் அப்படின்னு. அப்போ என்னதுன்னா, நீ ஹீரோவாக நடிக்க மாட்டாடா முட்டா பயல அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? அது தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கே தற்கூரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ரொம்பவே சோகத்தில் ஆழ்ந்து நிறைய பேர் வந்து சார் 3 நாளாக சோகமாக இருக்கீங்க நாங்கள், ஸோ கொஞ்சம் நான் சிரிச்சுக்கிறேன். தலைவர் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணாமல் அந்த 56 வயசு ஆச்சுன்னா சில விஷயங்கள் நடக்கும், தாடியெல்லாம் நரைக்கவும் செய்யும். அந்த மாதிரி தாடியெல்லாம் நரைச்சி ரொம்பவே சோகத்தில் இருக்காப்புல. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த டயத்தில் தான் அந்த சுஜித்ரா அவங்களோட அந்த இன்ஸ்டா போஸ்ட் வந்து அவனுக்கு கை கொடுத்துருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என் காதில் வந்து தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். உடனே அதை வச்சு ஒரு வீடியோ போட்டாச்சு தலைவர். அதை வச்சு ஒரு வீடியோ போட்டு சிங்கர் சுசித்ரா மேடம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, சிங்கர் சுசித்ரா மேடம் வந்து எனக்கு ஃப்ரீயாக பாட்டு பாட தரேன்னு இருக்காங்க. டேய், அந்த பொண்ணு உன்னை கலாய்ச்சிட்டு இருக்குடா, அதுவே உனக்கு இன்னும் தெரியலடா. அதான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, சுசித்ரா வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன திரை பெரிய திரை ரெண்டுலேயுமே உள்ளவங்க மேலே வந்து ரொம்பவே அவங்களுக்கு கோபம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உள்ள நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆஃப்டர் 2005க்கு அப்புறம் பிறந்தவங்க நிறைய பேருக்கு அந்த தெரிஞ்சிருக்காது. அந்த டயத்தில் அது என்னென்னு கூட தெரிஞ்சிருக்காது நீங்கள் இருந்த வயசுக்கு. சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு நடிகர்களோட அந்தரங்கங்களை பூரா வெளியிட்டவங்க தான் இந்த சிங்கர் சுசித்ரா. இவங்க மேலே வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு, சினிமாவில் வந்து ரெட் கார்டு. இவங்க வந்து பாடவே அதாவது இவங்க வந்து பாடவே முடியாது, புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவங்க கலாய்ச்சி போட்ட வீடியோவை இவங்க உடனே என்ன சொல்லிட்டான், சிங்கர் சுசித்ரா மேடம் வந்து எனக்கு வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அந்த பொண்ணு கலாய்ச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு இருக்குது, அந்த பொண்ணு எப்படி வந்து அவங்க இதுக்கு பாட முடியும்? அதாவது நம்ம அந்த இப்போ ரீசெண்டாக அந்த முத்தமலை அந்த பாட்டு பாடினவங்க கூட வந்து அவங்களுக்கும் வைரமுத்துக்குமான இஷ்யூவில் தான் அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு விழுந்துச்சு ஒழிய, சுஜி மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. சுஜி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணதுனால மொத்த இண்டஸ்ட்ரியுமே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால இனிமேல் சுஜி வந்து பாடவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் தாத்தா, திவாகர் தாத்தா அவர்களே. ஓகேவா? ஓகே நண்பா, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவுறுவது வாய்ஸ் ஆஃப் சங்கர்.